அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய பூராடம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மதியம் 2:29 மணி அளவில் நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் 9வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க. மேலும் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்ல காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. அதன் காரணமா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வருவதற்கு முன்னாடியே அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முழு சுபருங்க. ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு ரொம்பவே ஃபேவரபிள் பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு என்னதான் கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அதுல 1% கூட கெடுதல் நடக்காது. அதற்கு பதிலாக நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்க கையில உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட் இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுல கட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது லக்னம் அப்படின்னு கணக்குங்க. மேலும் அது 1வது ஸ்தானம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்ற இடங்கள்ல குரு பகவான் எங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல இருக்காருன்னு செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த லால இருந்து குரு பகவான் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துக்கு பலம் ரொம்பவே அதிகம். சரிங்களா? ஆனா இந்த இடங்கள் அல்லாது மற்ற இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா குரு பகவானால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம் படுங்க. அந்த மாதிரி காலதாமதம் படாம இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை அவ்வப்போது சனிக்கிழமைகளில் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம். மேலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கின்ற இடத்தோட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் ரொம்பவே அதிகம் அப்படின்றத ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக குரு பகவான் தான் எங்கே இருந்தாலும் சரிங்க தன்னுடைய 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளை எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டோட நல்ல பலனை எப்பவுமே பிரதிபலிப்பார். இதுதான் குரு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. மேலும் நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்கள் இப்போதான் 7 சனி காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் 7 சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்தது. அதே மாதிரி கடந்த ஜூன் 2023 படி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டோட்டலாகவே 7 சனி முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நடந்துட்டு வந்திருந்த கெடு பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இப்போவே விலக ஆரம்பிச்சிருக்கோங்க. மேலும் தற்சமயம் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்தில் தான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ அவர் அந்த இடத்துல இது வரைக்கும் இருப்பார். அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் ஒன்று இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா இப்போ ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் கன்சல்ட் எடுத்துகிட்டே வாங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பிள்ளைகள் வர அடுத்த ஒரு வருட காலம் முடிவதற்குள்ள 100க்கு 100%
கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதற்கு ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த மார்ச் மாதத்திலேயோ அல்லது ஏப்ரல் மாதத்திலேயோ வந்து எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இந்த 5வது வீடு அப்படின்றது காதல் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்கள் வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கும் வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு குரு பலம் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டிட்டோங்க, இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் கொஞ்சம் மனதை ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க. இதன் காரணமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு சில வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பும் மேலும் பேரும் புகழும் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு மதியம் 2:30 மணி அளவில் குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ இதனால் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி
வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அங்க வந்து உங்களுக்கு எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் அல்லாது, இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வந்து நெறைய நண்பர்களுக்கு வந்து ஹைக் அப்ரைசல் ரிவ்யூ வந்து கிடைக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து சைலன்ட்டா விட்டு குடுத்து போறீங்களோ, எல்லா விஷயத்திலயும் அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு நல்ல ஹைக் அமௌண்ட் வந்து இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள கிடைப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல நண்பர்களே. மேலும் இப்ப நீங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுடைய தொழில்ல கெடுக்கக்கூடிய வகையில வந்து உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும், இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவங்களே தானா பாதைய விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ இனி வரவிருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அடுத்த 1 வருட காலத்திற்கு நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுடைய தொழில் வந்து மிக சிறப்பாகவும், நல்ல முறையில நடைபெறுவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த மே மாதத்திற்கு பிறகு குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்துல விழுதுங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்துல இல்லாம நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து உங்க வீட்ல நீண்ட காலமா தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் இனி வரவிருக்கும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பயிற்சிக்கு பிறகு லைனா நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் அல்லது நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு நீங்க மன சங்கடங்களால பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து 100% உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.